ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்நேகிதி நேரம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா, நாங்கள் ரீசெண்டாக எங்கள் ஃபேமிலியில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது. அந்த ஃபங்க்ஷனுக்கான பிளேட் டெக்கரேஷன், அதாவது சீர்வரிசை தட்டு, இது எல்லாமே நாங்களே டெக்கரேஷன் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதை தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் நாங்கள் பண்ண பிளேட் டெக்கரேஷன். ஸோ இந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாமே நாங்களே ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னாலே அந்த ஃபங்க்ஷனில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் பிளேஸ் இருக்கக்கூடியது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சீர்வரிசை தட்டு தான். ஸோ வரவங்க கண் எல்லாமே வந்து இந்த சீர்வரிசை தட்டு மேலே தான் வச்சுருப்பாங்க. ஸோ எத்தனை தட்டு வச்சுருக்காங்க, எப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை வந்து நம்ம டெக்கரேஷனாக இந்த ஃபங்க்ஷனில் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கலர் பைனாப்பிள். ஸோ பைனாப்பிள்ஸ் ஃபுல்லாகவே நாங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு கலர் கொடுக்கணும். நார்மலாக க்ரீன் இல்லாமல் ஒரு ப்ளூ கலர் கொடுத்துருக்கோம். அது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாக்லேட் பார்பி. ஸோ ஒரு பார்பி டால் வச்சு அதோட ஃப்ராக் வந்து சாக்லேட்டில் இருக்க மாதிரி பண்ணியிருக்கோம். கீழே வந்து தர்மாகோல்ஸ்லாம் போட்டு கலர்ஃபுல் தர்மாகோல்ஸ் போட்டிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜெண்டர் ரிவீல் பிளேட். ஸோ நாங்கள் பண்ண ஃபங்க்ஷன் வந்து பேபி ஷவர் ஃபங்க்ஷன் அப்படின்றதுனால ஜெண்டர் ரிவீல் பிளேட் வச்சுருந்தோம். ஒரு சைடு பிங்க்கு அண்ட் இன்னொரு சைடு வந்து ப்ளூ வச்ச மாரி கேர்ள் பாய் ஷூலாம் வச்ச மாதிரி 2 டால் வச்சு தெர்மோகோலில் பண்ணியிருந்தோம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கலர் கோகோனட். ஸோ கோகோனட்டில் வந்து கலர் பண்ணி மயில் இறகுலாம் வச்சு கலர் பண்ணியிருந்தோம். ஸோ இதுவுமே வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஒரு நடுவில் வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி வச்சுருந்தோம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காயின் தட்டு. ஸோ இது வந்து காசு வந்து ஒரு பானையிலேருந்து கொட்டுற மாதிரி. ஸோ இந்த தட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆசீர்வாதத்தை குறிக்கிற மாதிரி. ஸோ நிறைய நம்மளுக்கு செல்வங்கள் வந்து சேர்கிற மாதிரி. ஸோ கோல்டு காயின், சில்வர் காயின்லாம் போட்டு பண்ணியிருந்தோம். ஸோ இது வந்து ரொம்ப ஸ்பெஷல்னே சொல்லலாம் இந்த தட்டு. அண்ட் நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது வந்து மாட்டு வண்டியில் பேங்கிள்ஸ் வச்சு எடுத்துகிட்டு வர மாதிரி செட் பண்ணியிருந்தோம். ஸோ மாட்டு வண்டியில் பின்னாடி வந்து ஃபுல்லாக பேங்கிள்ஸ் செட் பண்ணியிருந்தோம். ஸோ இதுவுமே வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. ஸோ வரவங்க எல்லாருமே இந்த பிளேட் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது ரொம்ப சூப்பராக அமைஞ்சிச்சு எங்களுக்கு. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஜூஸ்லாம் வந்து பேக் பண்ணிட்டோம். அண்ட் இது பார்த்திங்கன்னா வந்து பிஸ்கெட்ஸ். ஸோ பிஸ்கெட்ஸும் நம்ம வந்து டைட் கவரில் போட்டு பேக் பண்ணிட்டோம், காற்று போகாத மாதிரி. அண்ட் இது வந்து மஃபின்ஸ் அண்ட் சாக்லேட்ஸ். இது எல்லாமே வந்து ஏர் டைட் கவரில் பேக் பண்ணிட்டோம். அண்ட் இது பார்த்திங்கன்னா மிக்சர், 3 வகையான மிக்சர் போட்டு பேக் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட்டு வந்து லேஸ் பேக்கெட். அவங்களுக்கு லேஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வைக்கணும் அப்படின்றதுனால லேஸ் வச்சுருந்தோம். நெக்ஸ்ட்டு வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து 3 கண்டெய்னரில் ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டு வச்சிட்டோம். அண்ட் இன்னொன்று பார்த்திங்கன்னா கிண்டர் ஜாய் பிளேட். இதில் பார்த்திங்கன்னா பாய் கேர்ள் கிண்டர் ஜாய் வச்சுருந்தோம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஜெல்லி. ஸோ இதுதான் வந்து ஃபுல்லாக நாங்கள் பண்ண பிளேட்டு. ஸோ முறுக்கு, சோமாஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து ஃபுல்லாகவே வந்து ஃப்ளவர் வச்ச மாதிரி டெக்கரேட் பண்ணோம். ஸோ ஆரஞ்சில் ஃப்ளவரு அண்ட் பனானாவில் பார்த்திங்கன்னா ஸ்டோன் ஒர்க் வச்ச மாதிரி பண்ணியிருந்தோம். அண்ட் இது பார்த்திங்கன்னா வந்து பாதி வந்து சாக்லேட், பாதி வந்து ரோஸ் வச்ச மாதிரி. ஸோ இதுவுமே வந்து ரொம்ப சூப்பராக லுக்கு கொடுத்துச்சு. நல்ல ஒரு கிராண்ட் லுக் கொடுத்துச்சுன்னே சொல்லலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா மாதுளம்ல வந்து ஃப்ளவர் போட்டு டெக்கரேஷன் பண்ணியிருந்தோம். ஸோ கல்கண்டில் வந்து நடுவில் சிம்பிளாக ஒரே ஒரு ஃப்ளவர் மட்டும் வச்சுட்டு இருந்தோம். கொய்யா பழத்தில் வந்து ஜிப்சி பூவும் இன்னும் கொஞ்சம் ஃப்ளவர்ஸும் வச்சு டெக்கரேட் பண்ணியிருந்தோம். ஆப்பிளில் வந்து ஃபுல்லாகவே ஜிப்சி வச்சு தான் டெக்கரேட் பண்ணோம். இது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஐடியாவில் நீங்கள் செய்யலாம். ஸோ இந்த மாதிரி உங்களால் செய்ய முடியல அப்படின்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். நாங்கள் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறோம். அண்ட் இது வந்து ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு 2 சாக்லேட், 2 பேங்கிள், குங்கம், மஞ்சள், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஸ்வீட்டு. இது வச்சு ஒரு பிளாஸ்டிக் கவரில் ரேப் பண்ணி நாங்கள் வந்து ஒரு பேக் வாங்கியிருந்தோம். அந்த பேக்கில் வந்து போட்டு வச்சிட்டோம்.
இது வந்து சீமந்த ஃபங்க்ஷன் அப்படின்றதுனால இந்த மாதிரியான ரிட்டன் gift நாங்கள் கொடுத்தோம். இதே ஒரு பர்த்டே பார்ட்டி பியூபர்ட்டி ஃபங்க்ஷன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரிட்டன் gift வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுதான் நாங்கள் வாங்கின பேக். ஸோ இந்த பேக் வந்து 6 கலர்ஸில் வரும். ஸோ இந்த பேக்கில் போட்டு வச்சிட்டோம். அண்ட் இதுவாக வந்து ஃபைனல் லுக், அந்த தட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சதோட அந்த ஸ்டேஜோட ஃபைனல் லுக் இது. ஸோ செம்ம ரிச் லுக் கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ வந்தவங்க எல்லாரோட கண்ணுமே வந்து கண்டிப்பாக இது மேலே தான் இருந்துச்சு. எல்லாருமே வந்து கேட்டாங்க, எங்கே வாங்கினீங்க, யார் செஞ்சு கொடுத்தா உங்களுக்கு இந்த மாதிரி, ஸோ உங்கள் நம்பர் கொடுங்க, எவ்வளோ ஆச்சு, சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கமெண்ட் கொடுத்தாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். டிஸ்பிளேயில் இருக்கிற நம்பர் காண்டாக்ட் பண்ணிடலாம். பெஸ்ட் ப்ரைஸில் நாங்கள் உங்களுக்கு செஞ்சு கொடுப்போம். இது வந்து எங்களோட ஐடியாவில் நான் செஞ்சுருந்தோம். உங்களுக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணணுன்னாலும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி செஞ்சு கொடுக்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.